பாய்ஸ் எல்லாரும் என்னோட என்ட்ரி செட்டப் என்னன்ட்டு ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான யூடியூப் வீடியோ போடுறேன்ட்டு நானும் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நான் போடாமே விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி என்னோட A+ செட்டப் நான் எப்படி இருக்கிறேன்றத ஒரு யூடியூப் வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ என்னோட A+ செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு மேஜராக சில செக்லிஸ்ட் இருக்குது. அந்த செக்லிஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகணும். ஓகேவா? என்னோடய க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பை சைட் லிக்விடிட்டி ஒரு செல் சைட் லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்துருக்கணும். எடுத்ததுக்கப்புறம் என்னென்னா, எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்கணும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்னால் எனக்கு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கணும். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புது டேர்மாக இருக்கும். நான் உங்களுக்கு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் காமிக்கும் போது ஆர்எல்ஸ் நான் சார்ட்டில் காமிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ்எஸ் அப்போசிங் லிக்விடிட்டி மேக்ரோ. ஓகேவா? மெயினாக என்னோடய என்ட்ரிஸ் எல்லாமே 950 to 1010 மேக்ரோவில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஈஸ்டர்ன் டைம். ஸோ வாங்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு செல் சைட் லிக்விடிட்டி. ஓகேவா? அண்ட் தென் மார்க்கெட் அது ஒரு அந்த செல் சைட் லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வைக்கணும். ப்ளஸ் ஒரு ஐஎஃப்இஜி ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? ஐஎஃப்இஜி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எனக்கு மார்க்கெட்டை ஒரு எஃப்இஜியில் என்ட்ரி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஐஎஃப்இஜிலேயே என்ட்ரி கொடுத்தாலும் பரவாயில்ல, எஃப்இஜியில் என்ட்ரி கொடுத்தாலும் பரவாயில்ல. ஸோ இது மெயினாக இந்த டைமிங்ஸ் எல்லாமே 950 to 1010 மேக்ரோக்குள்ளே நடக்கணும். ஓகேவா? இது மார்க்கெட்டில் 5 நாளில் ஒரு வாரத்தில் மினிமம் 2 to 3 days ஆச்சு கன்ஃபார்ம் இந்த செட்டப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சப்போஸ் இது கிடைக்கலனா கூட என்னோடய நெக்ஸ்ட் என்ட்ரிஸ் மாடல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபார்ம் அட்டைன் ஆகும். ஸோ இதுதான் என்னோடய செட்டப். இது நம்ம சார்ட்டில் எப்படி நடந்தது லாஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் வீக் 9:30 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு மேனிப்புலேஷன் லெக் வச்சது. ஓகேவா? எனக்கு இந்த மேனிப்புலேஷன் லெக் வைக்கும் போதே நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். எனக்கு ஒரு லாங் மூவ்ஸ் இன்றைக்கி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ஒரு செல் சைடு எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு எஃப்இஜியை ஐஎஃப்இஜியாக டர்ன் ஆக்கி ஒரு ஸ்ட்ராங் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்தது. கரெக்டாக என்னோடய என்ட்ரிஸுமே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த எஃப்இஜிஸ் கீழே வச்சுருந்தேன். ஓகேவா? இந்த எஃப்இஜிக்கு கீழே வச்சுருந்தேன். அதாவது இந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜியாக மாறிச்சு. இங்கே வச்சுருந்தேன். இங்கே வச்சதுக்கப்புறம் என்னோடய டார்கெட் இங்கே அப்போசிங் லிக்விடிட்டி, அதாவது 9:30க்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆக போகுதுன்னு தெரியும். ஸோ 9:30க்கு மேலே 9:30 என்னோடய டார்கெட்டாக வச்சுருந்தேன். ஓகேவா? எஸ்எல் லோஸ் கீழே வச்சுட்டேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா இந்த எஃப்இஜிஸ் கீழே கூட வைக்கலாம். பட் நான் எப்போவுமே லோஸ் கீழே தான் வைப்பேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் பொறுத்து சம்டைம்ஸ் வீடியோ வைப்பேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் லோவில் தான் வைப்பேன். ஓகேவா? ஸோ இதுக்கு ப்ரோ நீங்கள் ஏன் லாங்ஸ் போனீங்க இந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நான் ஒரு பிரேக் டவுன் உங்களுக்கு ஒன்று தரேன். ஓகேவா? நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஸ்விங்குக்கு நான் ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டேன். அதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 50% ஈக்லிபிரியம் ரேஞ்சில் மார்க்கெட் வந்தது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே 50% வந்துடுச்சு. ஸோ தட் இதுக்கப்புறம் மார்க்கெட் லாங் தான் போகுது அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் 9:30க்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மேனிப்புலேஷன் லெக் வச்சு. ஓகேவா? வச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு வி ஷேப் ரெக்கவரி எனக்கு கொடுத்துருந்தது லோவர் டைம் ஃப்ரேமில். லெட்ஸ் செக். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை வி ஷேப் ரெக்கவரியும் கொடுத்துருந்தது ஒரு 3 minute டைம் ஃப்ரேமில். ஓகேவா? ஸோ 3 minute டைம் ஃப்ரேமில் நான் என்ட்ரி எடுத்தேன். 1 minute டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். ஓகே, சேம் தான். 1 minuteல இந்த பெரிய கேண்டில் இந்த கேண்டில் மார்க்கெட் இன்வர்ஷன் வச்சுது. இந்த எஃப்இஜியை கம்ப்ளீட்டாக இன்வர்ஷன் வச்சதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி. ஓகேவா? இதுதான் நான் வெயிட் பண்ணி எடுத்த செட்டப். ஓகேவா? ஸோ இது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்கில் மினிமம் 2 or 3 days கன்ஃபார்மாக இந்த செட்டப் வந்துடும். ஓகேவா? நீங்கள் இதை மட்டுமே பேக் டெஸ்ட் பண்ணி இதை மட்டுமே நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக 1:2 1:3 அட்டைன் பண்ணலாம். இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா 1:3 ஆல்மோஸ்ட் 1:3. ஓகேவா? எஸ்எல் நான் கிட்ட வச்சுருந்தேன்னா ஆல்மோஸ்ட் 1:6 வருது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு
எனக்கு கமெண்ட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னோ கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ரெடி பண்ணி தரேன். பைடா பாய்ஸ்.